சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில அரகஜா ஆயில் அலை ஓய்ந்த பாடில்லை. நிறைய பேரு வாங்கிட்டு தான் இருக்கீங்க இன்னும் வரைக்கும். என்ன காரணம்னா, இந்த எண்ணெயினுடைய ஒட்டாத ஒரு தன்மை, பிசுபிசுப்பு அற்ற ஒரு தன்மை, நல்ல ஒரு வாசனை, இதனுடைய நல்ல அதிர்வலை, இதெல்லாம் ஒரு பாட்டில் வாங்கினவங்க 5 பாட்டில் 6 பாட்டில் அப்படிலாம் வாங்குற அளவுக்கு மக்கள் அதனுடைய நல்ல ஒரு நறுமணத்தையும் நல்ல ஒரு குணங்களையும் உணர்ந்து இதை பயன்படுத்தினா நாம நல்லா இருப்போம். இது வாசனை நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஆற்றலை தருது, நல்ல ஒரு அதிர்வலையை தருது அப்படின்னு உணர்ந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வாங்கினவங்க அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்ட போன்ல சொல்லுவாங்கம்மா, ஒருத்தர் வாங்கினாரு, அவங்க தான் உங்க நம்பர் எனக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி எண்ணெய் இருக்காமே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி இந்த எண்ணெய் அப்படிங்கிறது நல்ல ஆற்றலையும் நல்ல அதிர்வலையையும் வீட்டுல நல்ல ஒரு இறை சக்தியையும் தரக்கூடியது. அந்த மாதிரியான நிறைய திவ்ய பொருட்களை நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் அறிமுகம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை வாங்கி பயன்படுத்தி பலன் அடைஞ்சவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாராட்டுதல் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இந்த அரகஜா ஆயில் நான் ஏற்கனவே இதற்கான நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, இவ்வளவு வாசனை நிறைந்த இந்த அரகஜா ஆயில் அப்படின்றத ஒரு தடவை கையில தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்தது நாம ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னும் போது, எப்படிம்மா இந்த வாசனையை போக்குறது, அவ்வளோ வாசனையா இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க. சரிம்மா, நான் இது ஒரு பதிவாவே தரேன் நானு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம கிட்ட நீங்க அரகஜா ஆயில் வாங்கியிருப்பீங்க, இல்லையா வெளியில கூட நீங்க அரகஜா ஆயில் வாங்கியிருப்பீங்க. அரகஜா ஆயில் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு திவ்ய பொருள் நீங்க பயன்படுத்தினாலுமே அதனுடைய நறுமணம் நம்ம கையில ஒட்டிட்டு நாம எதை தொட்டாலுமே அந்த பொருள் இந்த வாசனை திரவியத்தினுடைய வாசனைய நமக்கு கொடுத்துரும். இப்ப நீங்க புளியில கை வைக்கிறீங்க, உப்புல கை வைக்கிறீங்க, அவ்வளவு ஏங்க ஒரு கருவேப்பிலை உருவுனீங்கன்னாங்க அந்த பொருள் இந்த திவ்ய பொருளினுடைய வாசனை வந்துடும். அரகஜா தொட்டிங்கன்னா அரகஜா வாசனை வந்துடும், ஜவ்வாது தொட்டிங்கன்னா ஜவ்வாது வாசனை வந்துடும், அரகஜா ஆயில் தொட்டுட்டு நீங்க எதையாவது ஒரு உணவுப் பொருளை தொட்டிங்கன்னா அந்த வாசனை வந்துடும், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நீங்க தொட்டினாலும் அப்படியே அந்த வாசனை வந்துடும். ஆக நீங்க அரகஜா ஆயில் ஒரு தடவை கையில தொட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாசனை போகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. அரிசி நீங்க சமையலுக்கு ஊற வைப்பீங்க இல்லையா சாதத்துக்கு, அந்த அரிசி கழுவிய தண்ணீரை தனியா ஒரு டப்பால ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அது நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும். நீங்க எப்பெல்லாம் வாசனை திரவியங்களை நீங்க தொடுறீங்களோ, அதற்கு பிறகு நீங்க ஏதாவது உணவுப் பொருளை மறதியா கூட நீங்க தொட்டுட்டீங்கன்னா அந்த உணவுப் பொருள் அதே வாசனை வந்துடும், அந்த திவ்ய பொருளினுடைய வாசனை வந்துடும். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க எந்த ஒரு திவ்ய பொருளை தொட்டாலும் அது பயன்படுத்திய பிறகு உங்களோட கையை நீங்க சுத்தம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுங்க, நல்லா உடையிலெல்லாம் தொடச்சிட்டு அதற்கு பிறகு நீங்க அரிசி கழுவின அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுல நீங்க உங்களுடைய கைகளை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அது சாதா தண்ணியில கழுவிட்டீங்கன்னா ஒரு துளி கூட எந்த ஒரு பொருளை தொட்டதினுடைய அடையாளமும் வாசனையோ உங்களுடைய கைகள்ல இருக்காது. இந்த அரிசி களைஞ்ச தண்ணிக்கு அப்படி ஒரு தன்மை அப்படின்றது நான் பழைய வீடியோக்கள்லயே சொல்லியிருக்கேன். நீங்க ஏதாவது கற்பூரம் தொட்டுட்டீங்க, ஊதுபத்தி தொட்டுட்டீங்க, சில பேர் அசைவம்லாம் தொட்டிருப்பீங்க, அசைவம் தொட்டுட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு கையில அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கு அப்படின்னீங்க. நீங்க கூட இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணீரை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய கை எந்த ஒரு நறுமணமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னும் போது அரிசி களைஞ்ச தண்ணீர்ல உங்களுடைய கைகளை கழுவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு வாசனையும் உங்க கைகள்ல இருக்காது. முயற்சி பண்ணி பாருங்க. இது என்னுடைய அம்மா எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லித்தர ஒரு விஷயம், சொல்லி தந்த ஒரு விஷயம். நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இந்த ஊதுவத்தி அது இதெல்லாம் தொட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு வருவேனா, வந்துட்ட பிறகு அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்க. அப்பதான் என்ன சொல்லுவாங்க, ஏய் கை கழுவு அப்படின்னு, இல்லைன்னா சாதம்லாம் நீ சாப்பிடும்போது ஊதுவத்தி வாசனை வரும், கற்பூரம் வாசனை வரும் அப்படின்னு. அப்பதான் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு அரிசி களைஞ்ச தண்ணீர் எடுத்து வைப்பாங்க, அப்படி இல்லையா அரிசி வடித்த அந்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டுல ஒண்ணு அரிசி களைஞ்ச தண்ணீர் இருக்கும், இல்லையா அரிசி அந்த சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணி, அந்த வடித்தண்ணி அது இருக்கும். ரெண்டுத்துல நீங்க எதுல கழுவுனாலுமே உங்களுடைய கைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஆஹ் திவ்ய பொருளினுடைய நறுமணமாக இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது இந்த அப்பெல்லாம் நாங்க இந்த மண்ணெண்ணெய் எல்லாம் பயன்படுத்துவோம்.
கெரோசின் பயன்படுத்தும். அது அந்த கிருஷ்ண ஆயில் பயன்படுத்தும். அந்த ஸ்மெல் போகணும்னா கூட எங்க அம்மா இந்த ஒரு வழி தான் சொல்லுவாங்க. ஆக உங்க கையில மண்ணெண்ணெய் ஸ்மெல்லா இருந்தாலும் சரி, இந்த திவ்ய பொருளினுடைய வாசனையாக இருந்தாலும் சரி, இல்ல அசைவம் தொட்ட அந்த ஒரு வாடையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த அரிசி களைஞ்ச தண்ணியோ, இல்ல சாதம் வடித்த கஞ்சி தண்ணியிலயோ நீங்க கைய கழுவிட்டு, அதற்கு பிறகு சாதா தண்ணியில கை கழுவுங்களேன். உங்களுடைய கை எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாம சுத்தமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.